இப்போ நீங்க 2008 மார்க்கெட் கிராஷ்ல பணத்தை இழந்த ஒருத்தரை நினைச்சு பாருங்க. அவரே இன்னைக்கு ஏதோ ஒரு ஏஐ கம்பெனி பங்குகளை வாங்க ஏன் அவ்வளவு முண்டியடிக்கிறாரு? ம் இது ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு. கண்டிப்பா சந்தைகள் மாறுது, தொழில்நுட்பம் மாறுது, ஆனா மனுஷங்களான நாம ஏன் மாறுவதே இல்ல? இதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ஆமா, இது உங்களுக்கான பிரத்யேகமான பதிவு. நம்ம சோர்சஸ்ல ஒரு பிரபலமான வாசகம் இருக்கு. மார்க் ட்வெயின் சொன்னதா சொல்லப்படுற ஒரு விஷயம். அதாவது வரலாறு அப்படியே திரும்ப நடக்காது, ஆனா அது ரைம் ஆகும். கரெக்ட். அதாவது அதே மாதிரியான சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடக்கும். எக்ஸாக்ட்டா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பழைய சூப்பர் ஹிட் பாட்டை எடுத்து வேறொரு புது மியூசிக்ல ரீமிக்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கு. டியூன் ஒண்ணுதான், ஆனா பீட் வேற. ரொம்ப சரியான ஒப்பீடு. இந்த ரீமிக்ஸ் தியரி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தரவுகள் 2 வெவ்வேறு தளங்கள்ல விளக்குது. ஒன்னு முதலீட்டு சந்தை, இன்னொன்னு ஐடி துறை. ஓ, ரெண்டு சம்பந்தமே இல்லாத துறைகளாச்சே. வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். ஆனா இந்த 2 உலகங்களையும் மனுஷங்களோட உணர்வுகள் எப்படி இணைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டை எடுத்துப்போம். முந்தைய காலங்கள்ல நடந்த அதே மார்க்கெட் வீழ்ச்சி இப்ப அப்படியே திரும்ப வராதுன்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. ஆமா, அதாவது போன முறை ரியல் எஸ்டேட் பிரச்சனையாத சரிவு வந்திருந்தா இந்த முறை அந்த காரணம் வேற ஒண்ணா இருக்கலாம். ஆனா வீழ்ச்சி நிச்சயமா நடக்கும். அப்ப மார்க்கெட்டை இயக்குறது எண்கள் கிடையாதா? எண்கள் ஒரு கருவி மட்டும்தான். ஆனா அந்த எண்களை உருவாக்குறது மனுஷங்களோட அடிப்படை உணர்வுகளான பேராசையும் பயமும் தான். புரியுது. இத ஒரு ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லலாம். சந்தையில ஒரு பொருளோட விலை ஏறுதுன்னு வச்சுப்போம். உடனே நாமும் கூட லாபம் சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற பேராசையில கூட்டமா போய் மக்கள் அதை வாங்குவாங்க. இதுதான் அந்த கூட்ட மனோபாவம் இல்லையா? அதேதான். இந்த கூட்ட மனோபாவம் அந்த பொருளோட உண்மையான மதிப்பை விட விலைய பல மடங்கு ஏத்திடும். அதுதான் பபிள். ஓஹோ. ஒரு கட்டத்துல நிஜ மதிப்புக்கும் விலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புரியும்போது திடீர்னு ஒரு பேனிக் உருவாகும். வாங்கின வேகத்திலேயே எல்லாரும் விற்க ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட் சரிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கு, கையில ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. ஆமா, மார்க்கெட் ஓவர் வேல்யூ ஆகியிருக்கு அப்படிங்கறத டேட்டா மூலமா முன்கூட்டியே பார்க்க முடியுது. நாம இப்ப அதிக விழிப்புணர்வோட இருக்கோம் இல்லையா? அப்புறம் எப்படி அதே வலையில விழுறோம்? இதுதான் முரண்படான உண்மை. அதிக டேட்டா இருக்கிறதாலேயே நாம தப்பிச்சிடுவோன்னு அர்த்தம் கிடையாது. சொல்லப்போனா தகவல்கள் உடனே கிடைக்கிறது அந்த பேனிக்கை இன்னும் வேகமாக்குது. ஓ, ஆமால. ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தா கூட போதும். கரெக்ட். அது சோஷியல் மீடியால சில நொடிகள்ல பரவி அல்காரிதம் ட்ரேடிங் மூலமா நிமிஷங்கள்ல சந்தைய சிரிச்சிடுது. டேட்டா மாறலாம், ஆனா நஷ்டம் வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஆதி மனுஷனோட பயம் மாறவே இல்ல. லாஜிக்கை விட உணர்ச்சிகள் எப்பவுமே பவர்ஃபுல். கண்டிப்பா. ஆக இந்த கூட்ட மனோபாவம் பங்குச்சந்தையில மட்டும் நடக்கல. இன்னைக்கு நம்ம வேலை செய்யற ஐடி துறையிலயும் இதே பயமும் பேராசையும் ஒரு புது வடிவம் எடுக்குதுன்னு இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. ஆமா, சந்தையில நடக்கிற அதே பேட்டர்ன் இப்போ தொழில்நுட்ப உலகத்திலயும் நடக்குது. நேத்தைய ரீமிக்ஸ் இன்டர்நெட் அப்படின்னா இன்றைய புதிய ரைம் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு புது தொழில்நுட்பம் வரும்போது ஏற்படுற சுழற்சியை நீங்க கவனிச்சு பாருங்க. முதல்ல அது என்னன்னே புரியாத ஒரு ஆரம்பகட்ட பயம் இருக்கும். நிச்சயமா. அப்புறம் அதுதான் உலகத்தையே மாத்த போகுது அப்படிங்கிற ஒரு அதீத எதிர்பார்ப்பு, அதாவது பெரிய ஹைப் உருவாகும். .com காலத்திலயும் இதுதான் நடந்துச்சு. இப்போ ஏஐக்கும் இதே சுழற்சி தான் நடக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்பு ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர்ஸ் உள்ள வந்தப்போ எல்லா வேலையும் போயிடும் அப்படின்னு ஒரு பெரிய பதற்றம் உருவாச்சு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? புது வேலைகள் உருவாச்சு, மக்கள் தங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மெக்கானிசம் இப்போ ஏஐலயும் நடக்குதுன்னு சொல்லலாமா? அந்த மெக்கானிசமை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏஐ அப்படிங்கிறது மனுஷங்களே மொத்தமா ரீப்ளேஸ் பண்ற ஒரு மேஜிக் வித்தை கிடையாது. அது ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளவுதான். கரெக்ட். எப்படி கம்ப்யூட்டர் வந்தப்போ புது ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டவங்க தங்கள் வேலைகளை தக்க வச்சுக்கிட்டாங்களோ, அதே போல இன்னைக்கு ஏஐயை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறவங்க பழச்சுப்பாங்க. மாற மறுக்கிறவங்க பின்தங்கிடுவாங்க. அதேதான். தொழில்நுட்பத்தோட பெயர் மாறினாலும் அது சமூகத்துல ஏற்படுத்துற தாக்கத்தோட வரைபடம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் இந்த தரவுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா சொல்ற ஒரு முக்கியமான வரிபாடம், அதே ஆட்டம் வேற. அருமையா சொன்னீங்க. விதிமுறைகள் மாறினாலும் அடிப்படை சுபாவங்கள் மாறுவதில்லை. இத மனசுல வச்சுக்கிட்டா ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. இந்த மாற்றங்களை நீங்க விழிப்புடன் எதிர்கொண்டா வெற்றி நிச்சயம். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. முதலீட்டு சந்தையில மனுஷங்களோட பயமும் பேராசையும் இப்படி ஒரு பபுள் உருவாக்குதுன்னு பார்த்தோம். அதே போல ஐடி துறையில ஏஐ தான் புதிய அலைன்னு பேசணும். அப்போ இந்த 2 உலகங்களும் நேரடியாக இணையும் போது
அதாவது ஏஐ மேல இருக்கிற அதீத மோகம் பங்குச்சந்தையில ஒரு புதிய பிரம்மாண்டமான ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் பப்ள எதிர்காலத்துல உருவாக்குமா, அது வெடிக்குமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.